ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மலையின் மீது தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளில் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை எப்படி மன்னிக்கலாம் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம். தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணையில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, நீதிபதி என்னென்ன கேள்வி கேட்டிருக்காரு, இது தாண்டி 144 தடை உத்தரவுன்றதை தாண்டி விரிவாக பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தீபம் ஏற்றும் விவகாரம், அந்த விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மாவட்ட ஆட்சியர், காவல்துறை ஆணையாளர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோரெல்லாம் ஆஜராகி இருந்தார்கள். நீதிமன்ற அவமதிப்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை என முதலில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் வாதாடினார். அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அதாவது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறுகிறார் இந்த விஷயத்தில் என கூறினார்கள். ஆனால் அதற்கு நீதிபதி யாரை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம், இந்த விஷயத்தில் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர், இணை ஆணையாளர், கோவில் தரப்பில் EO, டெம்பிள் ஆபீசர், அதாவது கோவில் செயல் அலுவலர் ஆகியோரை மன்னித்து விட்டு விடலாம். ஆனால் 144 தடை உத்தரவு போட்ட மாவட்ட ஆட்சியரை மன்னிக்க முடியாது கூறினார். அதற்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் 144 தடை உத்தரவு போடும் அளவிற்கு அங்கே சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை இருந்தது, மதக்கலவரம் ஏற்படும் சூழ்நிலை இருந்தது என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். கடைசியாக நீதிபதி இந்த வழக்கை, அதாவது அடுத்த விசாரணையின் போது ஆட்சியர் மட்டும் ஆஜராக வேண்டும், காவல்துறை துணை ஆணையாளர், துணை ஆணையாளர், கோவில் டெம்பிள் ஆபீசர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோரெல்லாம் ஆஜராக தேவையில்லை என கூறியிருந்தார். அதுபோக நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதோ மதிக்கக்கூடாது என்பதோ நோக்கமல்ல. ஆகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும், நீதிபதி கோரும் அனைத்து பதில் மனு பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம் என அரசு தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோக ஒரு தகவல், சுஜாதா எழுதிய, அதாவது கேரவன் எனக்கு பிடித்த ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் என காவல்துறையினர் சொன்னதாக அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் என நீதிபதி அந்த விளக்கத்தை கேட்டார். அதற்கு எந்த அலுவலரும் அது போன்ற வார்த்தையை சொல்ல துணிய மாட்டார்கள், அவ்வாறு சொல்லி இருந்தால் அவர்களால் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளட்டும் என அரசு தரப்பில் கூறினார்கள். ஒருவேளை அந்த அலுவலர் சொல்வது உண்மையெனில் அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்பார், மன்னிப்பு கேட்க வைப்போம் என அரசு தரப்பிலும் கூறியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இந்த வழக்கானது மார்ச் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாரிச்சாமி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.